ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க்மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி. இந்த வீடியோவில் நம்ம டெஸ்டமெண்ட்ரி சக்சஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சொத்து யாருக்கு போகுங்கிறது ரெண்டு வழியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஸ்டேட் சக்சஷன், செகண்ட் வந்து டெஸ்டமெண்ட்ரி சக்சஷன். இன்டர்ஸ்டேட் சக்சஷன்னா ஒருத்தர் வில் எழுதாமல் இறந்துட்டாங்கன்னா அவரோட ப்ராப்பர்ட்டி எப்படி பிரியும், யாருக்கு போகும்னு சொல்கிறது. டெஸ்டமெண்ட்ரி சக்சஷன்னா ஒருத்தர் வில் எழுதி இறந்துட்டாங்கன்னா அதோட ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் இருக்க ப்ரொசீஜர் என்ன, ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஏற்கனவே இன்டர்ஸ்டேட் சக்சஷன் பற்றி பார்த்துட்டோம். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை போய் பாருங்கள். இது வரைக்கும் மாஸ்க்மூஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது வில்னா என்ன? நான் இறந்ததுக்கப்புறம் என் ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகுங்கிறது சொல்கிறது தான் வில்லு. இந்த வில் மேக் பண்ணுறவங்கள, இந்த வில் எழுதுறவங்கள நம்ம டெஸ்டேட்டர்னு சொல்லுவோம். யாருக்காக, அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டியை யாருக்கு வில் எழுதி வைக்கிறோமோ அவங்கள லெகட்டின்னு சொல்லுவோம். இப்போது எந்த ப்ராப்பர்ட்டியை வில் எழுதி வைக்க முடியாதுன்னா ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை வில் எழுதி வைக்க முடியாது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேமிலியில் அப்பா 3 பசங்க இருக்காங்கன்னா அவங்க அப்பா வந்து அந்த ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை ஒரு பையனுக்கு மட்டும் வில் எழுதி வைக்க முடியாது. ஏன்னா அந்த 3 பேருக்குமே வந்து ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி மேலே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை வில் எழுதி வைக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் வில் பார்க்க போகிறோம். 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவிலேஜ்ட் வில், செகண்ட் வந்து அன்ப்ரிவிலேஜ்ட் வில். ஃபர்ஸ்ட் வந்து அன்ப்ரிவிலேஜ்ட் வில் பற்றி பார்க்கலாம். அன்ப்ரிவிலேஜ்ட் வில்னா ஜென்ரலாக எல்லாருமே எழுதக்கூடிய வில் தான். ப்ரிவிலேஜ்டோட மீனிங் நம்ம பார்த்தோம்னா சலுகை அப்படின்னு சொல்லலாம். இப்போது அன்ப்ரிவிலேஜ்ட் வில்னா சலுகை எதுவுமே இல்லாமல் எழுதுகிற வில் வந்து அன்ப்ரிவிலேஜ்ட் வில். ஏன் சலுகையே இல்லாமல் எழுதுகிற வில்னா, இப்போ ஒருத்தர் வில் எழுதுகிறப்போ ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், அதை எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி எழுதணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எழுதக்கூடிய வில் வந்து அன்ப்ரிவிலேஜ்ட் வில். இப்போது யாரெல்லாம் அன்ப்ரிவிலேஜ்ட் வில்லை எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களா இருக்கணும், அதாவது மேஜராக இருக்கணும். செகண்ட் வந்து மனநிலை சரியா இருக்கவங்களா இருக்கணும், அவங்க மட்டும்தான் அன்ப்ரிவிலேஜ்ட் வில்லை எழுத முடியும். மனநிலை சரி இல்லாதவங்க அந்த அன்ப்ரிவிலேஜ்ட் வில் எழுதுனாங்கன்னா அந்த வில் வந்து செல்லாது. இங்க மனநிலை சரி இல்லாதவங்கன்னா மென்டலி அஃபெக்டட் பர்சன் மட்டும் கிடையாது, உடம்பு சரியில்லாம இருக்கப்போ கான்சியஸா இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களும் மனநிலை சரியில்லாதவங்க தான். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு போதையில இருக்கவங்களும் மனநிலை சரியில்லாதவங்க தான். ஸோ ஒருத்தர் சேன் மைண்டோட கான்சியஸா இருக்கப்போ ஒரு அன்ப்ரிவிலேஜ்ட் வில் எழுதுனா அது வந்து வேலிட். அதே மாதிரி ஒருத்தரை த்ரெட்டன் பண்ணி எழுதுகிற வில் வந்து செல்லாது. எக்ஸாம்பிளுக்கு, என் பேரில் சொத்து எழுதி வைக்கலைன்னா உன் பையனை நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டி அவரை த்ரெட்டன் பண்ணி எழுதக்கூடிய வில் வந்து செல்லாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு அன்ப்ரிவிலேஜ்ட் வில் எழுதுகிறப்ப என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சில பேசிக்கான விஷயம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அன்ப்ரிவிலேஜ்ட் வில் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஃபார்மில் தான் இருக்கணும். டெஸ்டேட்டரோட சிக்னேச்சர் கண்டிப்பாக வேணும். சப்போஸ் டெஸ்டேட்டரால் சைன் போட தெரியல அப்படின்னா தம்ப் இம்ப்ரெஷனும் வைக்கலாம், அதாவது கை நாட்டும் வைக்கலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி நான் இப்போ என் ப்ராப்பர்ட்டி ஒருத்தருக்கு வில் எழுதி வைக்கிறேன்னா நான் தான் டெஸ்டேட்டர். ஸோ அன்ப்ரிவிலேஜ் வில் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஃபார்மில் இருக்கணும், டெஸ்டேட்டரோட சிக்னேச்சர் இருக்கணும், சிக்னேச்சர் இல்லைனாலும் கை நாட்டு வைக்கணும். டெஸ்டேட்டரால் சைன் பண்ண முடியலனாலும் அவர் இருக்கப்போ அவர் ப்ரெசன்ஸில் அவரோட டைரக்ஷனோட இன்னொருத்தர் வந்து அந்த வில்லை எழுதலாம், சைனும் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட், அன்ப்ரிவிலேஜ்ட் வில் எழுதுகிறப்ப 2 இல்லைன்னா அதுக்கும் மேற்பட்ட விட்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த 2 பேரும் டெஸ்டேட்டரோ இல்லை அவர் டைரக்ஷனில் இன்னொருத்தர் கையெழுத்து போடுறத வந்து பார்க்கணும். தேர்ட் பாயிண்ட், அன்ப்ரிவிலேஜ்ட் வில் எழுதுகிறப்ப லாங்குவேஜ் கிளியராகவும் கரெக்டாகவும் இருக்கணும். அப்போ தான் டெஸ்டேட்டர் இறந்ததுக்கப்புறம் வில்லை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, ஏ வந்து என்ன பண்ணுறாருன்னா என்னோட ப்ராப்பர்ட்டி என்னோட தம்பியோட செகண்ட் பையன் தாமஸ்க்கு தான் போகணுன்னு வில் எழுதி வைக்கிறாரு. ஆனால் அவரோட தம்பிக்கு தாமஸ்னு ஒரு பையன் இல்லவே இல்லை, அவரோட செகண்ட் பையன் பேர் வந்து வில்லியம். ஸோ இப்போ யாருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போகும்னா வில்லியமுக்கு தான் போகும். ஸோ யாருக்கு அந்த வில்லை வந்து நம்ம எழுதி வைக்கிறோமோ அதை கிளியராகவும் தெளிவாகவும் கொடுத்தோன்னா பிரச்சனை இல்லை. ஃபோர்த் பாயிண்ட், அன்ப்ரிவிலேஜ்டு வில்லை கட்டாயமாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது டெஸ்டேட்டரோட விருப்பம் தான். ஆனால் ஒரு வில்லை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. ஃபிஃப்த் பாயிண்ட், டெஸ்டேட்டர் எத்தனை வாட்டி வேணாலும் வில் எழுதலாம், ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எந்த வில் வந்து எழுதினாரோ அதை தான் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். சிக்ஸ்த் பாயிண்ட், டெஸ்டேட்டர் அவரோட ப்ராப்பர்ட்டியை ஒரு பர்சனுக்கு தான் எழுதி வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஆர்ஃபனேஜ்க்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ டொனேட் பண்ணலாம், அது டெஸ்டேட்டரோட விருப்பம். செவன்த் பாயிண்ட், டெஸ்டேட்டர் அவர் எழுதின வில்லில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா எப்போ வேணாலும் கொண்டு வரலாம். எய்த் பாயிண்ட்,
டெஸ்டேட்டர் வில் எழுதுறப்ப ஒரு எக்ஸிக்யூட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த எக்ஸிக்யூட்டர் யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். எக்ஸிக்யூட்டர்னா யாருன்னா அவர் ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். டெஸ்டேட்டர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வில்லை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க தான் எக்ஸிக்யூட்டர். எக்ஸிக்யூட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, டெஸ்டேட்டர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அவரோட ப்ராப்பர்ட்டியை எங்கே போய் சேர்க்கணும், யாருக்கிட்ட சேர்க்கணுங்கிற டியூட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எக்ஸிக்யூட்டரோடது. ஸோ இதெல்லாம் அன்ப்ரிவிலேஜ்டு வில்லை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சில பேசிக்கான விஷயம். அடுத்தது அன்ப்ரிவிலேஜ்டு வில்லை எப்படி ரிவோக் பண்ணுறது, அதாவது எப்படி திரும்ப பெறுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு டெஸ்டேட்டர் இன்னொரு வில்லில் ரிவோக் பண்ணுறதை பற்றி டிக்ளேர் பண்ணால் அந்த வில் ரிவோக் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு வில் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் இன்னொரு வில் ரெடி பண்ணுறேன். அந்த செகண்ட் வில்லில் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி எழுதின வில்லை வந்து நான் ரிவோக் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து செகண்ட் வில்லில் நான் சொல்கிறேன். அப்படின்னா அந்த ஃபஸ்ட் வில் வந்து ரிவோக் ஆகிடும். செகண்ட் பாயிண்ட், அந்த வில்லை வந்து கிழிச்சாலோ இல்லை வந்து பேர்ன் பண்ணாலோ இல்லை வேறு வழியில் டெஸ்ட்ராய் பண்ணாலோ ரிவோக் ஆகிடும். இதெல்லாம் டெஸ்டேட்டர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டியது. டெஸ்டேட்டர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வில்லுக்கு வேல்யூவே வரும். ஸோ இப்போ டெஸ்டேட்டர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ்னு பார்க்கலாம். டெஸ்டேட்டர் இறந்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு டியூட்டி இருக்குது. என்னென்னா, டெஸ்டேட்டரோட விஷ் படி அவரோட ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ண சொல்லி வில்லில் எழுதியிருக்காரோ அதை வந்து பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட்டர் ஒரு அட்வொகேட் மூலியமாக கோர்ட்டில் பெட்டிஷன் போடுவார். எதுக்காக பெட்டிஷன் போடுவார்னா, ப்ரொபேட் வாங்குறதுக்காக. ப்ரொபேட்னா இந்த வில் வந்து வேலிட் தான், இதில் சொல்லியிருக்க மாதிரி செய்யலாம்னு கோர்ட் சர்டிஃபை பண்ணுவாங்க, சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து லெட்டர் ஆஃப் ப்ரொபேட். ஸோ இந்த லெட்டர் ஆஃப் ப்ரொபேட் வாங்குறதுக்காக பெட்டிஷன் போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் கோர்ட் வந்து பெட்டிஷனரை டெஸ்டேட்டரோட டெத்தை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த வில் வந்து டெஸ்டேட்டரால் தான் எழுதப்பட்டுச்சான்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் டெஸ்டேட்டரோட லாஸ்ட் வில் இதுதானா, வேற எந்த வில்லுமே இல்லையா, இதுதான் வந்து அவரோட லாஸ்ட் வில்லான்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெஸ்டேட்டரோட ஃபேமிலியோ இல்லை ரிலேட்டிவோ இல்லை சொத்துல சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி கூப்பிடுவாங்க. அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கா இதில் அப்படின்னு கேட்பாங்க. எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லைன்னா கோர்ட் வந்து ப்ரொபேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியோ இல்லை வேறு யாராச்சும் அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்கன்னா அந்த ப்ரொபேட் பெட்டிஷன் டெஸ்டாமெண்ட்ரி ஒரிஜினல் சூட்டாக மாறிடும். டெஸ்டாமெண்ட்ரி சூட்னா நார்மலாக இப்போ சொத்து பிரச்சனை கேஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேஸாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ப்ரொசீஜர். அடுத்தது ப்ரிவிலேஜ்டு வில்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரிவிலேஜ்டு வில்னா சில சலுகைகளோட எழுதக்கூடிய வில் தான் வந்து ப்ரிவிலேஜ்டு வில். இப்போது ஜென்ரலாக ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு வில்லை ப்ரிப்பேர் பண்ணுறது அன்ப்ரிவிலேஜ்டு வில்னு பார்த்தோம். ஆனால் ப்ரிவிலேஜ்டு வில் வந்து ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது யாருக்கு பொருந்தும்னா, மிலிட்ரி சர்வீஸில் இருக்கவங்களுக்கு, ஏர்ஃபோர்ஸ், நேவி ஃபோர்ஸ், இந்த மாதிரி பர்சன்ஸுக்கெலாம் வந்து இந்த வில் வந்து பொருந்தும். இவங்க ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு அப்புறம் யாருக்கு போகும்னு சொல்கிறது தான் ப்ரிவிலேஜ்டு வில். அதாவது இவங்க எழுதுகிற வில் தான் ப்ரிவிலேஜ்டு வில். ஏன் இவங்களுக்கு மட்டும் எந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ண தேவையில்லைன்னா, இவங்க வார்லையோ இல்லை கடலுக்கு நடுவில் இருக்கப்போவும் இவங்களோட உயிர் வந்து எப்போ போகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இவங்களால ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதனால இவங்களுக்காக சில ப்ரிவிலேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, அன்ப்ரிவிலேஜ்டு வில் மாதிரியே ஒரு சேன் பர்சன், அதாவது மனநிலை சரியாக இருக்கவங்க தான் ப்ரிவிலேஜ்டு வில்லையும் ரெடி பண்ணணும். ஆனால் மேஜராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மிலிட்ரி சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களையும் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்டேட்டர் வந்து மைனராக இருந்தாலும் ப்ரிவிலேஜ்டு வில் எழுதலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து ப்ரிவிலேஜ்டு வில் ஓரலாக கூட இருக்கலாம், ரிட்டர்ன் ஃபார்மில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேர்ட் பாயிண்ட், டெஸ்டேட்டர் அவர் கையால் வில் எழுதியிருந்தால் அவர் சைன் போடலைனாலும் அந்த வில் வந்து வேலிட் தான். ஃபோர்த் பாயிண்ட், டெஸ்டேட்டரோட ப்ரெசன்ஸில் அவரோட டைரக்ஷனில் இன்னொருத்தர் வில் எழுதி டெஸ்டேட்டர் சைன் போட்டிருந்தா அது வேலிட். இதே இன்னொருத்தர் வில் எழுதி டெஸ்டேட்டர் சைன் பண்ணலைனாலும் வேலிட் தான் அந்த வில்லு. ஆனால் இங்கே என்ன எக்ஸெப்ஷன்னா, டெஸ்டேட்டர் வந்து என்னோட டைரக்ஷனில் தான் இன்னொருத்தர் எழுதினாரு, இது என்னோட வில்லு தான் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணாதான் அது வந்து வேலிட். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா, டெஸ்டேட்டர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வார் முடிஞ்சாலும் அந்த ப்ரிவிலேஜ்டு வில் வேலிடாக தான் இருக்கும். ஆனால் அந்த ப்ரிவிலேஜ்டு வில்லை எழுதுகிறப்போ, அதை ரெடி பண்ணுறப்போ டெஸ்டேட்டர் ஒரு ஆக்டிவ் வார் ஜோனில் இல்லைனாலும் வார் சம்மந்தமான ஏதோ ஒரு ஆப்ரேஷனில் இருக்கணும். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னா, ப்ரிவிலேஜ்டு வில்லை யூஷுவல் ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் ரிவோக் பண்ண முடியும். யூஷுவல் ஃபார்மாலிட்டிஸ்னால் நம்ம அன்ப்ரிவிலேஜ்டு வில்ல பார்த்தோம்ல எப்படி ரிவோக் பண்ணணும்னு, அந்த ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ணலைனாலும் ரிவோக் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு அந்த டெஸ்டேட்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டேட்டஸில் இருக்கணும். அந்த சர்வீஸில் இருந்து லெஃப்டாக இருந்தால் அன்ப்ரிவிலேஜ்டு வில் எப்படி ரிவோக் பண்ணுவாங்களோ அந்த ஃபார்மாலிட்டிஸை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணி ரிவோக் பண்ணணும்.
இப்போ ப்ரிவிலேஜ்டு வில்லை எப்படி ரிவோக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து டெஸ்டேட்டர் ஒரு ப்ரிவிலேஜ்டு வில் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு அன்ப்ரிவிலேஜ்டு வில் ரெடி பண்ணுறாருன்னா முன்னாடி ரெடி பண்ண ப்ரிவிலேஜ்டு வில் ரிவோக் ஆகிடும். செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த வில்லை டெஸ்டேட்டர் பேர்ன் பண்ணாலோ இல்லை கிழிச்சாலோ இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணாலும் ரிவோக் ஆகிடும். தேர்ட் பாயிண்ட் வந்து டெஸ்டேட்டரோட டைரக்ஷனில் இன்னொருத்தர் கூட இதை வந்து ரிவோக் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு வில் வந்து தொலைஞ்சிருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிவோக் ஆகிடும். இது வந்து ப்ரிவிலேஜ்டு வில்லுக்கும் பொருந்தும் அன்ப்ரிவிலேஜ்டு வில்லுக்கும் பொருந்தும். இந்த ப்ரிவிலேஜ்டு வில்லோட எக்ஸிக்யூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டேட்டருக்கு தெரிஞ்சவங்களா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாமும் எக்ஸிக்யூட்டர்ஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரிவிலேஜ்டு வில் சம்மந்தமான பேசிக்கான விஷயம். இதுதான் டெஸ்டமெண்ட்ரி சக்சஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பெற மாஸ்க் மூஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.